ஃபைனலாக அந்த எஸ்ஓஎஸ் பட்டன் வச்சு முன்னாடி இன்றைக்கி வந்து வண்டி ரிஜிஸ்டர் ஆயிருன்னு பார்த்துச்சு. பட் ஆனால் வண்டி ரிஜிஸ்டர் ஆகலை. ஆர்டிஓவில் வந்து பார்த்திங்கன்னா அது கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்பெனி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணியும் வேஸ்ட்டாக தான் போச்சு. இந்த பட்டன்னால் மட்டும் கிட்டத்தட்ட 12 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இன்னும் பணத்தெல்லாம் கட்டி க்ளோஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து டெலிவரி எடுக்க முடியாமல் சுற்றிட்டு இருக்கோம். ஆர்டிஓலையும் ஒன்றும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த பட்டன் இப்போ யார் ஆக்டிவேட் பண்ணுவாங்க, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் வந்து நெட்டில் ரெஃபர் பண்ண வரல எப்படி தெரியுதுன்னா, இந்த பட்டனை வந்து கஸ்டமர் ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அது மூலிமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஓனர் 3 பேர்த்துக்கிட்டேயும் இந்த பட்டன் மூலிமா கம்யூனிகேட் ஆகும். ஜிபிஎஸ் ஆக்டிவேட் அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனால் இதை இப்போ யார் ப்ராசஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ண பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓவில் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த மாதம் இஎம்ஐ வேறு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து வண்டிக்கு பணத்தை கட்டிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை ஆக்டிவேட் பண்ணி ஓட்ட முடியாமல் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நம்பர் வராமல்.